நாம் வடிக்கிற அந்த கண்ணீரை ஆண்டவர் துருத்தியிலே சேர்த்து வைக்கிறாராம். இது என் மகள் வடித்த கண்ணீர், என் மகன் வடித்த கண்ணீர், என் சமூகத்தில் எனக்கு முன்பாக வடித்த கண்ணீர். அது மாத்திரம் இல்லை, கணக்கு வைக்கிறார். எத்தனை சொட்டு கண்ணீர் இருக்கிறதுல கணக்கு வச்சுக்கிட்டே வராராம். பார்த்திங்களா, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தேவன். நம்ம கண்ணீர் வடித்து அழுதவொடனே தொடச்சி போட்டு அப்படி போயிடுறோம். ஆண்டு விட்டு போய் நீங்கள் அழுதுட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு சொட்ட கண்ணீரையும் அவர் எவ்வளோ முக்கியமாக கருதி கணக்கு வச்சு பதில் கொடுக்கிறார். நம்முடைய கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிற ஒரு தேவன். ஆத்துமாக்களுக்காக அழுதிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நான் அதை பார்த்துருக்கிறேன். எவ்வளவு கண்ணீர் விட்டு அழுது ஊழியம் செய்கிற பிரசங்கம் பண்ணால் நிறைய ஆத்மா ரட்சிக்கப்படுவதை பார்க்க முடியும். அது மாதிரி தான் அப்போ உங்கள் கண்ணீருக்கும் ஒரு பெரிய வேல்யூ இருக்கிறது. சும்மா அழுது கண்ணீரை வேஸ்ட்டு பண்ணாதங்க. மனுஷங்கிட்ட போய் அழுகிறது, படுக்கையில் அழுது சும்மா உட்காந்து எனக்கு இப்படி ஆகிட்டு நான் இப்படி இருக்கேன் அப்படி அழக்கூடாது. ஆண்டோடைய பாதத்தில் போங்க, அன்னாள மாதிரி கண்ணீரை சிந்துங்க. அவருடைய பாதத்தில் உங்கள் பாரத்தை ஊற்றிடுங்க. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலையே அப்படின்னா அவங்ககிட்ட போய் அழுங்க. ஆண்டோடைய கணவர் ரட்சிக்கப்படணுமே, பிள்ளைகள் ரட்சிக்கும். கண்ணீர் சிந்தப்பட்டுட்டா தேவன் அதை ரொம்ப கவனத்தில் எடுத்து உடனே அற்புதம் செய்வார். சரியா? இதுவரை அழுதுகிட்டே இருந்தீங்களா? ஆண்டவர்கிட்ட போய் அழுதிங்களா? பதில் வரப்போகிறாரு. அற்புதத்தை காண போகிறீங்க. விசுவாசத்தோடு என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வைத்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு பதில் தருகிறீர், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். பதிலை நீங்கள் காண்பீங்க. தகப்பனே, எங்களுடைய கண்ணீரை நீர் எவ்வளவு முக்கியமாய் கருதி அதனை சேர்த்து வைக்கிறீர், கணக்கு வைக்கிறீர். நன்றி அப்பா. நான் வடித்த கண்ணீருக்கு எனக்கு பதில் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் அற்புதத்தை காணப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.